Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது another day in my life and இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா என்னோட PGல and இது வந்து ரொம்ப டிஃபரண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. Since from my childhood இது வரைக்கும் நான் இந்த PG அந்த மாதிரி ஸ்டேல எல்லாம் ஹாஸ்டல்ல எல்லாம் இருந்ததே கிடையாது. என்ன ஸ்டடீஸும் வீட்ல இருந்து தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கு அப்புறம் வர்க்மே பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து தான் டெய்லி போயிட்டு வர மாதிரி. ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் கூட அப்படிதான் இருந்தது. But இப்போ situation made me to take this decision. இது வந்து கண்டிப்பா long term கிடையாது obviously. Until we settle down ஒரு decision எடுக்கிற வரைக்கும் தான் இந்த ஒரு ஆப்ஷன். இதுமே நான் டெய்லி டிராவல் பண்ணலாம் பட் I will fall sick. இப்போ டெய்லி ஒரு வாரம் 2 வாரம் டிராவல் பண்ணேன்னா கண்டினியூஸா ஹெல்த்துக்கு முடியாமல் ஆகலாம். ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு பிஜி ஆப்ஷன். அண்ட் வீடு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், அவங்களும் அதுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இதுவும் ஒரு லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லையா, எல்லாமே பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னோட பிஜி மேட் வந்து ப்ராப்ளமே கிடையாது, அவளும் நம்ம ஊர் தான். ஸோ அதனால நல்ல ரேப்போ கிரியேட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ரூமில் இருக்கிறதுமே எல்லாருமே என் கூட ஒரே ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, எல்லாருமே நம்மளுக்கு நியர்பை தான். குளித்துறை அப்புறம் இயர்னியல் அந்த மாதிரி இடம். ஸோ அதனால் பரவாயில்ல, நல்லா இருக்குது. அண்ட் இப்போ நான் கிளம்பியாச்சு. ஆக்சுவலி என்ன பண்ணுவேன்னா அவங்கெல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்ப ஆரம்பிப்பேன். ஏன்னா ஒரே டைமில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்மளும் கிளம்பிக்கிட்டே இருந்தால். எனக்கு அப்படி டைமுக்கு இத்தனை மணிக்கு தான் போகணுன்னு கிடையாது. ஆனால் அவங்கெல்லாம் இப்போது அப்படிதான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால லெட் தம் கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நான் என்னுடைய ரொட்டீன் ஆரம்பித்தேன். இப்போ நான் கிளம்பியிருக்கேன். நான் நாகர்கோவிலேருந்து வர இந்த ஹார்ன் சவுண்ட் என்ன எங்கே போனாலும் விடாது போல இருக்கு. இங்கே வெளியில் யாரும் பயங்கரமாக ஹார்ன் அடிக்கிறேன். ஓகே, ஸோ நான் நாகர்கோவிலேருந்து வரமிச்சிலே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வருவேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். கொய்யாப்பழம். ஸோ எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் உண்டு. லைக் கொய்யாப்பழம் சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா சீத்தாஃபலம் ஆப்வியஸ்லி இங்கே வச்சு சாப்பிட முடியாது. மேங்கோவும் ஆஃபீஸில் கட் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அதனால் ஒரே ஆப்ஷன் கொய்யாப்பழம் தான். ஸோ அதனால் இதை இப்போது கேரி பண்ணேன். ரெடி ஆனதுக்கப்புறம் உட்காந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி பவுல் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இதை எடுத்துகிட்டு போகணும். வாட்டர் கேனும் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டும் தான் மஸ்ட்டு. அண்ட் போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸில் போய் லன்ச் டைமில் இதை சாப்பிடுவேன். அண்ட் திருப்பி இன்னைக்கு கிளம்பணும், ட்ரெயின் இருக்குது ஈவினிங்கில். அண்ட் அதுக்கு பிஜியில் வந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புவேன். பார்க்கலாம், நம்ம அந்த ப்ரோசஸை பார்க்க தானே போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி விலாக் எடுக்கிறேன் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்து. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்ப்போம். குட். ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட், அதில் என்னுடைய வாட்ச் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஃபோனில் சார்ஜ் 30% தான். இது வந்து என்னுடைய வயர் கிட். ஸோ இதில் வயர்ஸ் சார்ஜர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டேன். ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். அண்ட் இது என்னுடைய மேக்கப். ஸோ இப்போ பண்ணதுனால மேக்கப் வாட்ச் இங்கே இருக்குது. அண்ட் இது என்னுடைய ஏர்பாட்ஸ். ஒன்றுக்கு அதில் வச்சுருக்கேன், ஒன்று இங்கே இருக்குது. அண்ட் அப்படியே இந்த சைடு திரும்பினா இதுதான் என்னுடைய சொத்து இங்கே உள்ளது, லேப்டாப் பேக் ஆப்வியஸ்லி. அதுக்கப்புறம் இது வந்து பெர்மனெண்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய பேக். இதில் தான் நான் திங்ஸ் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் இது இப்போது நம்ம ரிட்டன் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறது. அண்ட் நான் இப்போ பார்த்த டிஃபன் பாக்ஸ் தண்ணி கேன்லாம் இதில் வச்சு கொண்டுட்டு போவேன். கொடையும் இருக்கணும், ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும் இங்கே. அண்ட் அதுக்கப்புறம் அனதர் பிஸ்லரி ஒரு 5 லிட்டர் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா தண்ணி மாற்றி மாற்றி குடித்தாலும் முடியாமல் ஆகும், அதனால். அண்ட் அனதர் ஒரு பிக் சைஸ் பாட்டில். ஸோ இது மட்டும்தான் என்னுடைய பிஜியில் நான் வச்சுருக்கிற திங்ஸ். அண்ட் இதுவே மோர் தென் எனஃப். இப்போ நான் ஆல்ரெடி எல்லாமே பேக் பண்ணிவிட்டேன். ஈவினிங் வந்து ஜஸ்ட் இந்த பேக் எடுத்துகிட்டு கிளம்புனேன், அவ்வளோதான். ஸோ ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. என்னால் நடந்து போகிற வழியில் விலாக் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா பிகாஸ் என்னுடைய லேப்டாப் பேக் இருக்குது, அதுவும் ஹெவியாக இருக்குது. அண்டு இந்த பேக்கும் பயங்கர ஹெவி. நான் பிஸ்லரி வாட்டர் இந்த கேரி பண்ணுறதுனால இந்த 2 லிட்டர் நான் கேரி பண்ணுவேன். 2 லிட்டர் பாட்டில் இருக்க முச்சில் இந்த பேக் பயங்கர ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் இதோடு சேர்த்து என்னால் விலாக் எடுக்க முடியாது. இட்ஸ் டூ ஹெவி ஆக்சுவலி. ஸோ நான் அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முச்சில் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஒரு விஷயம் என்னோடய பிஜியில் ரொம்ப பிடிச்சது இந்த லுக்கு தாங்க. பயங்கரமாக இருக்கும். பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டன் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ டெய்லி மார்னிங் வேக்கப் ஆன உடனே இதை தான் பார்ப்போம். எஸ், இப்படி தான் இருக்கும்.
ஆஃபீஸ் முடிஞ்சு ரிட்டர்ன் நடந்து போயிட்டுருக்கேன். எஸ், இப்போ நான் எப்பவும் நடக்கிற ரூட் இது தான். அழகாக இருக்கும் கேரளா. இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரௌண்டிங், நடக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ட்ரெயினுக்காக தான் கிளம்பியிருக்கோம் எனக்கு சீக்கிரமாக. இல்லாட்டா நான் ஆஃபீஸ்லேருந்து 7:30 8 o'clock தான் கிளம்புவேன். மூச்சு வாங்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 900 meters நடந்தாச்சு. இன்னும் ஒரு 300 meters நடந்தேன்னா பீச்சு வந்துடும். ஸோ இந்த லேப்டாப் வேறு இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இது 3 மட்டும்தான் இங்கே, இது 2 வீட்டுக்கு. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் நான் வீட்டிலலாம் பண்ணுறதே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க். சரி கிளம்புவோம். ஒரு வேலையாக கிளம்பிட்டேன் பிஜிலேருந்து. அப்பா பேகை தூக்கிட்டு பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. நான் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணேன். அண்ட் எப்போவுமே இந்த ஸ்டேஷனில் இந்த லில்லிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு போகிறேன் ஃபைனலி. ரொம்பலாம் க்ரௌடடாக இருக்காது. ட்ரெயின் வர்ற சமயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் இருக்கும். அதுக்கப்புறமா போயிடுவாங்க எல்லோரும். அண்ட் இப்போ அடுத்தடுத்த ட்ரெயின் இருக்கிறதுனால கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கலாம். அண்ட் யா, நாகர்கோவில் வந்தாச்சு. நம்ம ஊரில் காலை தூக்கி வச்சாச்சு. சாரும் என்னை பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. ட்ரெயினில் என்னால் vlog எடுக்க முடியல. ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியல. கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க கூட பேசிக்கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்தாச்சு. டே டைமில் இறங்கணும். இருட்டிருச்சு. இப்போ தான் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் அடுத்து வயிற்றுக்கு முக்கியமான விஷயம் சாப்பாடு. அதை தான் சாப்பிட போகிறோம். அது சாப்பிட்டா இதுவும் சரியாக வேலை செய்யும். அண்ட் இது வேலை செஞ்சால் தான் எல்லாம் நல்லா தான் நடக்கும். டின்னருக்காக வந்திருக்கோம். ஹோட்டல் தாலாக்குடி நீலகண்டன். பசி பயங்கரமாக இருக்குது. சாப்பிட்ருக்கணும், சாப்பிடலைண்ணா. ராத்திரி மணி 8:30 ஆயிடுச்சு. பேக் டு பேக் கால்ஸ்லேயே இருந்தேன். ட்ரெயின்லேருந்து இறங்கியும் காலில் தான் இருந்திருக்கேன். மீதிக்கு இட்லி மஞ்சூரியன் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நம்ம சுதாகர், இன்னோசன்ட் சுதாகர். இங்கே பாருங்கள் சார், யாரும் நம்ப மாட்டேன் நீங்கள் இப்படி முகத்தெல்லாம் வச்சா. இங்கே பாருங்கள், பால்வடிதா சப்பாத்தி சாப்பிடுங்க. குட் ஃபார் ஹெல்த் குட்டிமா. இங்கே கை வந்துக்குன்னு அவ்வளோதான். எடுங்கதா, சும்மா சும்மா சொன்னேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இட்லியை கட் பண்ணி மஞ்சூரியன் பண்ணுவாங்க. பயங்கர டேஸ்டாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? எடுத்துக்கோங்க. லேலோ லேலோ. டூ குட். ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. என்னுடைய ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டைம் போக வீட்டில் டைம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாருக்குமே ஐடி செக்டரில் அதே மாதிரி தான். வீட்டில் இருக்கிறத விட ஆஃபீஸில் இருக்கிற நேரம் தான் அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கிற ஹவர்ஸும் ட்ராவல் ஹவர்ஸுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. பார்ப்போம். அதனால தானே இந்த பிஜியோட பிளான் எல்லாமே. ஸோ அது போயிட்டுருக்கு ஒரு சைடில். அண்ட் இப்போ நான் vlog கண்டினியூ பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு மேரேஜ் அட்டன் பண்ண போகிறேன். அதுக்காக கோயில்பட்டி போகிறோம். ஸோ போகிறோன்னா நான் என்னோடய ஆஃபீஸ் கலீக்ஸோட போகிறேன். ஒரு ஃபார் எ சேஞ்ச். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஆஃபீஸ் கலீக்ஸ். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா எல்லாருமே ஜூனியர். ரேப்போ ஓரளவுக்கு வந்துருச்சு. பட் இருந்தாலும் இந்த மேரேஜ் நான் அட்டன் பண்ணியே ஆகணும். அதனால நாங்கள் போகிறோம். அண்ட் ட்ரெயின் காலையில் கிளம்பும். ஸோ அந்த டீட்டெயில்ஸில் நான் நாளைக்குள்ள vlogல இன்க்ளூட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ vlog கண்டினியூ பண்ணுறதுக்கு நேரம் என்ன ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நெயில்ஸ்லாம் அவ்வளோ டர்ட்டியாக அவ்வளோ அக்லியாக இருக்குது. ரிலையன்ஸில் வாங்கின ப்ராடக்ட் தான். இது வச்சு நான் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகெயின் இதுவும் ரிலையன்ஸில் வாங்கின நெயில் பாலிஷ் தான். ஸோ இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலான் இருக்கிறேன். ஓசோன் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடைய T10 ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்ஸ் யூஸ் பண்ணதான் அகெயின் இன்னைக்கு யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஃபேஸில் டேன் ஏதாவது இருந்தாலும் ரிமூவ் ஆகும். அண்ட் இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக தூங்கணும். ஏன்னா நாளைக்கு காலையில்
8 o'clock ட்ரெயின் நினைக்கிறேன். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் இங்கே நான் என் பண்ணுறேன். இந்த சொன்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு டேக் ரெஸ்ட். ஆப்வியஸ்லி ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். நவ் இட்ஸ் டைம் டு சே bye bye. Thank you so much for watching my videos. Bye bye.